இந்த பொம்மையை பார்த்தோன்னே என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் எனக்கு ரீகலெக்ட் ஆயிடுச்சுங்க. ரீசெண்டாக நாங்கள் எக்ஸிபிஷன் தான் போயிருந்தோம். போனோடனே இந்த அப்பளத்தை வாங்கி சாப்பிட்டாச்சு. அப்புறம் பாப்பாவுக்கு பிடிச்ச ரைடில் அவளையும் நாங்கள் உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் அவளும் என்ஜாய் பண்ணால். நாங்கள் எந்த ரைடுக்குமே போனோங்க. ஏன்னா நாங்கள் போன அன்றைக்கி அவ்வளோ க்யூவே நின்றுச்சு. நெக்ஸ்ட் டே பேப்பரில் 50,000 மெம்பர்ஸ் வந்திருந்தாங்கன்ட்டு வேறு போட்டிருந்தாங்க. அவ்வளோ ரஷ்ஷு. நாங்கள் ஜஸ்ட்டு ஷாப்பிங்கு அப்புறம் அங்கே விற்ற எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நாங்கள் போயிருந்தோம் அன்றைக்கி. பெருசாக எங்களுக்கு ரைடில் போகவும் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஆனால் அங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங்கை நான் பார்த்தேங்க. என்னென்னா, நம்ம ஆனிவர்சரி டேட்டு நம்ம என்ன டேட்டு சொன்னாலும் அந்த 10 ரூபி கரன்சி நோட்டில் அந்த சீரியல் நம்பர் இருக்கும் பாருங்கள், அது அந்த சீரியல் நம்பரில் நம்மளோட டேட்டு என்ன சொல்கிறோமோ அது இருக்கிற மாதிரி எடுத்து தராங்க. எங்களோட ஆனிவர்சரி டேட்டை தான் நாங்கள் அதே மாதிரி எடுத்தோம். செம்ம சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஆனால் இந்த 10 ரூபாயை நாங்கள் 200 கொடுத்து வாங்கினோங்க. ஆனால் இது ஒரு மெமரபுளாக இருந்துச்சு. அன்றைக்கி எல்லா ஸ்டாலையும் போய் சுற்றி பார்த்தோம். செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வந்தோம். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஒருத்தரே தான் எடுத்திருந்தாரு. ஆனால் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சுங்க அதை பார்க்கும்போது. பக்கத்துலேயே நிற்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறதுக்கு. சூப்பராக நாங்களும் என்ஜாய் பண்ணோம். எங்கள் பாப்பாவும் செம்மையாக என்ஜாய் பண்ணால். இந்த எக்ஸிபிஷன் வந்து கோயம்புத்தூர் விஓசி பார்க்கில் தாங்க நடக்குது. அவங்க குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. இடையில எங்கள் மாமா பையன் வேறு போய் டான்ஸ் ஆட போயிட்டான். நிறைய ப்ராடக்ட் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்லேயும் விற்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் நிறைய ஷாப்பிங்கும் பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.